வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருவல்லிக்கேணி. இந்த தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இது 2011 மறுசீரமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தொகுதியாகும். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. அந்த 3 முறையும் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது. பேராசிரியர் ஜே அன்பழகன் அதில் வெற்றி பெற்று 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அதைத் தொடர்ந்து 2021 தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் திமுகவை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் 93,285 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட சதவீத அடிப்படையில் 68.92%. இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் தற்போது துணை முதல்வராகவும் பதவியில் உள்ளார். இந்த தொகுதியில் 2021 2ஆம் இடம் பெற்று தோல்வியை தழுவியவர் பாமகவை சேர்ந்த கசாலி. இவர் 23,930 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 17.68% பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஜெயராஜ் என்பவர் 9,193 சதவீத அடிப்படையில் 6.79 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். இவரை தொடர்ந்து IJK கட்சியை சேர்ந்த முகமது இத்ரீஸ் 4,096 வாக்குகளை பெற்று 3.03% பெற்று 4ஆம் இடத்தில் உள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2061. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 69,355 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இவர் திமுக கைப்பற்றிய ஓட்டு மட்டும் 21.60% ஆகும். இந்த தொகுதியில் கணிசமான முஸ்லிம் மக்கள் உள்ளனர். வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தியாக இவர்கள் உள்ளதால் இதில் சிறுபான்மை மக்களின் ஓட்டு முக்கிய பங்காக வைக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இந்த தொகுதியில் மக்களால் மெச்சும்படியாக உள்ளது. அதனால் இந்த முறை அவருக்கு மறுபடியும் இங்கு வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்கு சதவீதம் 2,26,272. அதில் ஆண்கள் 1,11,089, பெண்கள் 1,15,183. இதில் 2021 பதிவான மொத்த வாக்குகள் 1,35,344. நோட்டோ கிடைத்த வாக்குகள் 2,061. தற்போது இந்த தொகுதியின் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தை திமுக 42% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் அதிமுக 30% ஆதரவை பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் 14% ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் சீமானின் நாம் தமிழர் கட்சி உள்ளது. மற்ற கட்சிகளுக்கு 5% ஆதரவை மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த தொகுதியில் உதயநிதியின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதால் மக்களின் ஆதரவு இப்பொழுதும் அவர் பக்கமே உள்ளது. தொடர்ந்து நமது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள். நன்றி, வணக்கம்.